Hi guys, I am Mogan. Welcome to Rocket Mysteries. Girls phone number, girls and ladies number. உங்களோட பக்கத்துல இருக்க girlsோட WhatsApp நம்பர் நீங்க chat பண்ணுமா பர்சனலா. So within 1 secondல உங்களுக்கு அந்த நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. So இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய இருக்கு, நிறைய அட்வர்டைஸ்மென்ட்டும் பண்றாங்க. Play Storeல சிம்பிள் சர்ச் பார்ல Play Store ஓபன் கொடுத்து அதோட சர்ச் பார்ல girls phone number டைப் பண்ணீங்கன்னா அவ்வளவு அப்ளிகேஷன் வந்து Play Storeல டிஸ்ப்ளே ஆகும். So உங்களோட மொபைல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் பர்சன் வந்து டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. பட் இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு சிம்பிள் வர்க் தான். எந்த ஒரு பர்சனுமே வந்து அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். அவங்க வந்து நாலேஜ் இருந்தா டெவலப் பண்ணலாம். அதர் பர்சன்ட்ட வந்து காசு கொடுத்து கூட டெவலப் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷன் எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லா கண்ட்ரில இருக்கிற பர்சன் வந்து என்னோட நம்பரை இன்புட் பண்ணுங்க, ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ல என்னோட நம்பரை வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் எப்படி இவ்வளோ அப்ளிகேஷன்லையும் ஃபோன் நம்பர் இருக்கு, லேடிஸோட நம்பர், ஸோ இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 500K 100K டவுன்லோட் இருக்கும். அவ்வளோ பர்சன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. பட் அந்த அப்ளிகேஷனில் எப்படி எல்லாரோட ஃபோன் நம்பர் இன்புட் இருக்குது, அதுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கேர்ள்ஸோட நம்பர் மட்டும் எப்படி இன்புட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அலோஸ் கேட்கும். எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அலோஸ் கேட்கும். நம்மளோட மொபைலை ஹேக் பண்ணணும்னா அப்ளிகேஷனை வச்சு மட்டும் தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அலோஸ் கொடுக்கும்போது உங்களோட லொக்கேஷன் அளவு, கான்டாக்ட் அளவு, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்னென்ன நேம்லாம் கேர்ள்ஸோட நேமில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி அதோட டிவைஸில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதோட சர்வரில் சேவ் பண்ணிக்கும். ஃபுல்லாகவே சர்வரில் சேவ் பண்ணும்போது அதர் பர்சனோட நம்பரை உங்களுக்கு ப்ரைவேட் பண்ணும், உங்களோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ண பர்டிகுலர் நம்பரை அதர் பர்சனுக்கு ப்ரைவேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அதோட சர்வரில் சேவ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் நினைச்சாலுமே எரசர் பண்ண முடியாது. நீங்கள் அக்கௌண்ட் வேணால் கேன்சல் பண்ணலாம், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் உங்களோட சர்வர்லேருந்து அது எடுத்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே அதோட சர்வரில் சேவில் இருக்கும். ஸோ உங்களோட டிவைஸ்லேருந்து அக்செப்ட் பண்ண எல்லா ஃபோன் நம்பருமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் நிறைய காமெடி பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும், நிறைய ஃபன்னி காமெடி. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஒரு 500 ரூபா கீழே கிடக்குன்னு வச்சிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த 500 ரூபா நம்ம எடுக்க குனிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் பர்ஸில் இருக்கிற அதிகமான அமௌண்ட், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 10,000 ரூபா, இந்த மாதிரி அதர் பர்சன் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி காமெடி இருக்கும். ஸோ இந்த காமெடியை பேஸ் பண்ணி தான் இதுவும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் சிம்பிள் 1 நம்பருக்காக அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் எத்தனை ஃபோன் நம்பர் இருக்கோ ஸோ எல்லா நம்பருமே ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்வரில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதர் பர்சனுக்கு அதர் பர்சனோட அதாவது அதர் பர்சனோட ப்ரைவசியை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், உங்களோட ப்ரைவசியை அதர் பர்சனுக்கு காட்டும். ஸோ இந்த ஜென்ரேஷனில் 2019 பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு எதுவுமே கிடையாது. ஆன்லைனில் முக்கியமாக ப்ரைவசின்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணிடுறாங்க ஹேக்கர் எல்லாமே. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே அதோட அலோஸை கன்ஃபார்ம் நீங்கள் வாட்ச் பண்ணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் எந்த ஒரு கேர்ள்ஸுமே என்னோட ஃபோன் நம்பரை கொடுங்க, சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் இப்போ பேசிக்காக எல்லா பர்சனுமே வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூ காலர்ட்டு எப்படி எல்லாரோட ஃபோன் நம்பரும் இன்புட்டில் இருக்குது. ஸோ எந்த பர்சனோட ஃபோன் பண்ணாலுமே அந்த பர்சனோட நம்பர் எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனோட நேம் எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பற்றி. ஸோ இதோட பேசிக் விஷயம் என்ன தெரியுங்களா, அதுக்கு பேக்கில் என்ன ரியாலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கான்டாக்ட் அலோஸ், லொகேஷன் அலோஸ் நம்ம கொடுக்குறோம். சேம் வந்து அதர் பர்சன் வந்து நம்மளோட நேம் என்ன அவங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நேம் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் நான் என்ன நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ அதே நேம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த வந்து லேடிஸோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அந்த அப்ளிகேஷனுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி தான், ட்ரூ காலருக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி தான். ஸோ இதுக்கு தான் லொகேஷன் அலோஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களோட பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு லொகேஷன் அலோஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் எந்த இடத்துல லொகேஷன் இருக்காங்க, உங்களோட கேமரா அக்சஸ் பண்ண முடியும், மைக்ரோஃபோன் அக்சஸ் பண்ண முடியும், உங்களோட டிவைஸை ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு பேக்கில் ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஃபுல்லாகவே உங்களோட மொபைலை ஹேக் பண்ண முடியும், உங்களோட பர்மிஷன் இல்லாமலே உங்களோட கேமரா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது இப்போ பேசிக்காக இதை பற்றி நிறைய மூவி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே Play Store இதோட டவுன்லோட்லாம் பார்த்தா இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. 500K 1 மில்லியன் வரைக்கும் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணும். சேம் தான் ட்ரூ காலருமே. ட்ரூ காலரில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் கொடுத்தாலுமே உங்களோட கான்டாக்ட் அலோஸ் கொடுத்தால் மட்டும்தான் ட்ரூ காலர் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வேணால் உங்களோட அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் போய் பர்மிஷன்ஸில் போய் கான்டாக்ட் அலோஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் உங்களோட ட்ரூ காலர் ஒர்க் ஆகாது. இது 100% ஷூர். நெக்ஸ்ட் ட்ரூ காலரில் போய்ட்டு உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸ்லையுமே நீங்கள் கான்டாக்ட் அலோஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ட்ரூ காலரில் என்னோட அக்கௌண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே ட்ரூ காலரில் உங்களோட மொபைல் நம்பர் அதோட டிவைஸில் ஆல்ரெடி உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் சேவ் பண்ண எல்லா நம்பருமே ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்ககிட்ட அதை எடுத்து எல்லா ஸ்டோரேஜுமே அதோட டிவைஸில் வச்சிருக்கோம். அதோட சர்வரில் சேவில் இருக்கிறது அதர் பர்சனுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நம்மளோட ப்ரைவசி ஃபுல்லாகவே திருடு போகும்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ப்ரைவசி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி தான் எல்லாத்த விட அதிகமான வேல்யூ. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே நம்ம நோட்டீஸ் பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் கொடுத்தாலுமே இந்த மாதிரி கேர்ள்ஸோட ஃபோன் நம்பர் வேணுமா, ஸோ அதர் பர்சன் நம்மளோட ப்ரைவசி அதர் பர்சனுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அதர் பர்சனோட ப்ரைவசியை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ தான் அந்த அப்ளிகேஷனுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி. ட்ரூ காலரில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் புல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்களா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ உங்களோட கேட்டகரி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங், ஸோ எதுக்கு இவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் அலோஸ் கேட்குறாங்க, அதர் பர்சனோட நேம் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க, நம்மளோட நேம் என்னன்னா அதர் பர்சன் காட்டுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்க இந்த அலோஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஜென்ரேஷனில் யாரை டிஸ்பிளே பண்ணுறது தான் பெரிய பிஸ்னஸ்.
ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு, ஸோ உங்களோட இப்போ அந்த பர்சன் எல்லாமே பண்ணுவாங்க. அன்மைன் ட்ரூ காலர்ட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகிறாங்க, ட்ரூ காலர்ட்ட ஒரு பிஸ்னஸ் பற்றி போகிறாங்க. ஸோ ட்ரூ காலர்ட்ட போகும்போது இத்தனை பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த அப்ளிகேஷனை மில்லியன் கணக்கில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் காலேஜ் பசங்க இத்தனை, ஐ மீன் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவ்வளோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட். ஸோ இதனால தான் இவ்வளோ அலோஸ் அவங்க கேட்கறது, இவ்வளோ ப்ரொஃபைலில் கொடுக்குறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பர்சனோட மைண்ட் செட் என்ன இருக்கும், ஸோ ஸ்கூல் பர்சனுக்கு வந்து என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணணும், ஒரு காலேஜ் பர்சனுக்கு என்னென்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது மாதிரி இதுக்கு பேக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து ப்ரொஃபைல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம்னா ப்ரொஃபைலுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக அந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரைவசி நிறைய இடத்துல திருடு போகுது. எவ்வளோ விஷயங்கள் வந்து எவ்வளோ பர்சன் நமக்கே தெரியாமல் நம்மளோட மொபைலை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. இதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜபிளுக்கான விஷயம் தான், நாலேஜபிளுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.